அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு முயற்சி. முயற்சி திருவினையாக்கும். ஐயன் திருவள்ளுவர் முயற்சி பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால், அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஒரு விஷயத்தை நம்மால் செய்து முடிக்க முடியாது என்று தளர்வு உடன் அதை ஒதுக்கி விடாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக நான்ஸ்டாப் எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை செய்வதற்கு அந்த எஃபர்ட் மூலம், அந்த முயற்சி மூலம் நம்மளுக்கு ஒரு வலிமை கிடைக்கும். அந்த வலிமை மூலம் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி மூலம் நமக்கு பெருமை கிடைக்கும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு. முயற்சி 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 பயிற்சி இரண்டும் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றதான் அதனுடைய உட்கருத்து. முயற்சி திருவினை ஆக்கும். எடுத்துக்காட்டாக தனது 55வது வயதில் ஒபாமா அதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். ஆனால் ட்ரம்ப் தனது 70வது வயதில்தான் அதிபராக பொறுப்பேற்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ் தனது 30வது வயதில் உலக செல்வந்தர் வரிசையில் வந்துவிடுகிறார். ஆனால் இண்டிடெக்ஸ் ஸ்பெயின் நிறுவனத்தை தொடங்கிய ஓட்டேகா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 50வது வயதில் தொழிலை தொடங்கி 80வது வயதில் தான் செல்வந்தர் ஆகின்றார். அதே மாதிரி நம்முடைய தமிழ் திரைப்பட நடிகர் விக்ரம் தன்னுடைய 34 வயது வரை எந்த ஒரு சினிமா வாய்ப்பும் கிடைக்காமல் தடுமாறிய நிலையில் சேது என்ற ஒரு திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்தார். அதே மாதிரி 24 வயதில் கல்யாணம் ஆகி 30 வயதில் இறக்குறவங்கள பார்க்குறோம். 42 வயதில் கல்யாணமாகி 62 வயது வரை ஆரோக்கியமாக இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தன்னுடைய பெண்ணிற்கு வரன் பார்த்து கொண்டு இருக்கின்றார். வயது அப்படின்றது முக்கியம் இல்லை. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய முயற்சி நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட பாதைக்கு நம்மளை கொண்டு செல்லும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் அதற்கான ஒரு விஷயம் நடக்காது. நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அடுத்தவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலை, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுக்காக அவங்கள நம்ம ஏளனம் செய்யக்கூடாது. ஏனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தால் உருவானதான். அதே மாதிரி நமக்கு தெரியாது, எந்த நேரமும் நமக்கும் எந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கலாம். ஸோ அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஒரு ஏளனமாக நம்ம நினைக்கக்கூடாது. அதே மாதிரி எதிர்காலத்தை கட்டுப்படுத்த அப்படின்ற ஒரு நினைவிலும் ஒரு முடிவுக்கும் நாம் வர முடியாது. இங்கே இப்போது இந்த வினாடி நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்றத வச்சு தான் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் அதிகமாக சிந்திக்காமல் நிகழ்காலத்தில் நாம் செய்யக்கூடிய செயல் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றம் என்பது மாறாதது, மாற்றம் என்பது நிலையானது. மாற்றத்தை ஏற்றுக்காதவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சேஞ்ச் இஸ் நெவர் எண்டிங் ப்ராசஸ். வி சுட் அடாப்ட் த சேஞ்ச் ஆல் த டைம். இந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்ட நிகழ்விற்கு நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏமாற்றம் தான் நம்மளுக்கு மாற்றம் கொடுக்கும். அந்த ஏமாற்றம் மூலம் நம்மளுக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும். அந்த ஏமாற்றத்தை பற்றி நம்ம நினைத்து கொண்டே இருக்காமல் அதிலிருந்து பக்குவமாக நம் மனதை வெளியில் கொண்டு வர வைக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய விஷயங்களை முழு விழிப்புணர்வுடன் நாம் செயல்படுத்த வேண்டும். அப்போதான் அடுத்த நொடி மிக அழகாய் பூக்கும். நம்மளுடைய தேவைகள் நிச்சயம் பூர்த்தி அடையும். ஸோ விழிப்புணர்வு, அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். சிறிய சிறிய வாய்ப்புகள் என்றாலும் அதை திறம்பட செய்யப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். அப்போதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்றத பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம நினைப்போம், ஆனால் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளை நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுடைய நேரத்தையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நம்மளை சுற்றி ஒரு ஒரு வேலி மாதிரி அமைச்சிக்கிட்டு நம்ம உள்ளேயே இருப்போம். அது அப்படி கிடையாது. அவங்க வாழ்க்கையை வாழட்டும், நம்ம வாழ்க்கையை வாழலாம். ஸோ தாழ்வு மனப்பான்மை என்பது நிச்சயம் இருக்கவே கூடாது. கஷ்டமான வேலையை செய்வதற்கு உடலை தயார் செய்ய வேண்டும். கஷ்டமான சூழ்நிலையை அணுகுவதற்கு மனதை தயார் செய்ய வேண்டும். கஷ்டமான வேலையை செய்வதற்கு உடலை தயார் செய்ய வேண்டும்.
கஷ்டமான சூழ்நிலையை அணுகுவதற்கு மனதை தயார் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த மனதும் உடலும் மனதும் உறுதியாக இருக்கிறப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சமாளித்து சென்று விட முடியும். அப்படின்றதான் வாழ்க்கை வாழ்வதற்கே ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை என்னும் நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்களும் மாலையாகிவிடும், கழுத்து மாலைகளாய் தன்னைத்தானே சூடிக்கொள்ளும் என்று மேத்தா சொல்லுவார். அந்த மாதிரி நம்பிக்கை நமக்கு இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இன்று தான் நம்மளுக்கு முதல் நாள். டுடே இஸ் அ ஃபஸ்ட் டே இன் மை என்டையர் லைஃப் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஒரு ஊக்கம் கிடைக்கும். பாஸ்ட்டை பற்றி நினைக்கவே வேணாம், ஃபியூச்சர் அது வரட்டும், நல்லபடியாக வரும். டுடே நவ் நம்ம டிசைட் பண்ணணும். டூ இட் ஆர் டூ இட், இன்பிட்வீனில் எதுவுமே கிடையாது. ஸோ டூ இட். முயற்சி நிச்சயம் வெற்றி கிடைக்கும். முயற்சி பயிற்சி ரெண்டுமே தேவை. ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். see you all at top. தேங்க்யூ.